இந்த தை மாதத்தில் என்னென்ன பலன்கள்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் இப்படி 4 கிரகங்கள் எல்லாரும் பயங்கர ஆக்டிவாக இருக்க போகிறாங்க. அது ராம்ஜி பதிவுன்னா விரும்பி பார்ப்பாங்க. உங்களை பார்த்து நான் துண்டு போட்டெல்லாம் ஓடின காலம் இருக்கு. ஆமாம், அது என்னமோ தெரியல, ஒரு சங்கம் வச்சு தேடிட்டு இருக்காங்க என்னெல்லாம். நீங்கள் என்னைக்கு நல்லது சொல்லுவேன் நான் பார்க்குறேன்டா. உங்களுக்கு ஏற்கனவே உனக்கு என்னப்பா 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சனி. ஆமாம் குருஜி, எங்கிட்டே வாங்க, அவன் இங்கே எது காய்ச்சல் இல்லாமல் உட்காந்துருக்கான். உங்களுக்கு கிண்டலாக போச்சு. கிண்டல்லாம் நான் பண்ணலை, உண்மையிலே சொல்கிறேன். உங்களுக்கு நேரம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உலகத்திலே டிப்ரெஷன் என்று ஒன்று வந்து விட்டால், வேலைக்கு போகணுங்கிற எண்ணமே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா வேலைக்கு போகணும், போனால் தான் பிரச்சனையே வரும். நான் தான் போவே மாட்டேனே அப்படின்ட்டா ஒன்றும் பண்ண முடியாது. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashtamil, January 9 to 12. Click the link below and register. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். தை மாசம் பிறந்தாலே எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிறந்தால் வழி பிறக்கும். அதன் அடிப்படையில் எப்படி இருக்க போது இந்த தை மாதம் அப்படிங்கிறத நீங்கள் நேயர்கள்ட்ட சொல்லணும். எப்படி இருக்க போது இந்த தை மாதம் பலன்கள்? தை மாதத்தை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான விஷயமே ஹரி, செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். இதான் ஒரு பெரிய விஷயம். தைனானே எல்லாருக்கும் தெரியும், சூரிய பகவான் மகரத்தில் எழுந்தருளுகின்ற அதுதான் மகர சங்கராந்தி, அதுதான் தை. இந்த தை மாதத்தில் என்னென்ன பலன்கள்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் இப்படி 4 கிரகங்கள் மகரத்தில் மட்டுமே வருது. ஸோ 4 கிரகங்களும் சேர்ந்து ஒரு காலபுருஷனுடைய 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்துக்கு போகுது. இப்போ தை மாதம் எல்லாரும் பயங்கர ஆக்டிவாக இருக்க போகிறாங்க, பயங்கரமாக ப்ராஃபிட் பண்ண போகிறாங்க, நல்லா சம்பாதிக்க போகிறாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஸோ அப்போது இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசி ரீதியாக இந்த செவ்வாய் உச்சங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் தரப்போகிறது, யாரெல்லாம் செல்வம் கொழிக்க போகிறாங்க, கடன் அடைக்க போகிறாங்க, குழந்தை பிறக்க போகுது, திருமணம், அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ஓகே, அந்த வகையில் காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியான மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லா கிரகங்களும் 4 கிரகங்கள் சேர்ந்து 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டும்பாங்க. 10ல் ஒரு பாவி இருந்தாலே அரசன். அப்போ 10ல் 4 பாவி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் தொழில் யோகம் பெருகிக்கொண்டே செல்லும். சார் புது பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் அப் பண்ணான்னு சார், இது பண்ணும் போது எனக்கு இந்த ஐடியா கூடவே சேர்ந்து இதையும் பண்ணலாமே போன்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போது இந்த மீடியா போன்ற துறைகளில் இருக்கிறவங்க, 2-7 கூடிய சுக்கிர பகவான் இருக்கிறதால, மெடிசன் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க, சோலார் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க, இப்படி ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாருக்குமே ரொம்ப அருமையான காலம். 10ஆம் இடத்துல இவங்க எல்லாரும் இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அப்படியே தலைகீழாக வாழ்க்கை வேறு மாதிரி ஆக போகுதுன்னு அர்த்தம். பாயிண்ட் நம்பர் 1 அதுதான். இதில் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற செவ்வாய் என்ன தருவார்னா, 8 10ல் உச்சமாகிறார். ராசிநாதன் 10ல் உச்சமாகிறார். அப்போது செவ்வாய் உச்சம் என்னும் பொழுதே ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, பூமி லாபம் வரப்போகிறது. மேஷராசிக்காரர்கள் லேண்ட் வாங்க போகிறீங்க, மேஷராசிக்காரர்கள் வீடு வாங்க போகிறீங்க, மேஷராசிக்காரர்கள் வாழ்வின் அடுத்த படிநிலைக்கு போயிட்டீங்க போன்ற விஷயங்கள். இது வரைக்கும் நான் பெருசாக எதுவும் சேர்த்துக்கணும்னு நினைக்கல சார், சொந்தமாக சேர்த்துக்கணும்னு நினைக்கல. ஆனால் இப்போல்லாம் எனக்கு தோணுது, வயசாகிடுச்சு, பசங்க இருக்காங்க, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. இந்த தை மாதத்துலேருந்து அந்த இனிஷியேஷன் வரும். 8னா சொத்து சேர்த்த தொடங்குகிறீர்கள்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன ஆகும்? உங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி ஆகும்? அப்போ நீங்கள் ஒரு எஸ்ஐபி போடுறது, சிறு சேமிப்பு பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இன்வால்வ் ஆவீங்க. ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த தை மாதம் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான பலன்களை தருகிறது. 2-7 கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மனைவியால் கிடைக்கின்ற மகிழ்ச்சி. ஃபார் எக்ஸாம்பிள், மனைவி அவ்வளோ பெரிய வார்த்தை. ஆமாம், அதுதானே இங்கே நிறைய பேருக்கு இல்லை. அவன் மனைவியால் கிடைக்கக்கூடிய ஏற்றம், முன்னேற்றம். இவங்க சம்பாதிக்கிற காசு வச்சு தான் சார் நான் வாடகை கட்டுறேன், ஏதோ என் வண்டி ஓடுது, அவங்களும் வேலைக்கு போகாமல் இருந்தாங்கன்னா என்னாலாம் டாலரேட்டே பண்ண முடியாது சார் அப்படின்னு மேஷராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிஜமாவே மேஷராசிக்காரங்க ஒய்ஃப் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து டக்குன்னு முன்னுக்கு வந்துடுவாங்க. டக்குன்னு
காரணம் என்னென்னா ஒரு சம்பாத்தியம் 2 சம்பாத்தியம். இப்போது திடீர்னு இவங்களுக்கு ப்ரொமோஷன் வருதோ இல்லையோ, உங்கள் ஒய்ஃபுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் வந்துடும் ஆகா. இந்த தை மாதம். ஸோ அப்போது சுக்கிர பகவான் இருக்கிற போது ஆக மேஷராசிக்காரர்கள் பொருளாதாரத்துலேயும் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லேயும் தன்னிறைவாக அடைய போகிறாங்க. ரொம்ப பெரிய விஷயங்களும் நடக்க போது. பிரமாதம். ஆகா, அற்புதமான வார்த்தையோட முடிச்சிருக்கீங்க, பிரமாதம்னு முடிச்சிருக்கீங்க. அடுத்து காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசியான ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த தை மாதம்? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஏற்கனவே உனக்கு என்னப்பா 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சனி. ஆமா குருஜே, எங்கிட்டே வாங்க, அவன் இங்கே எது காய்ச்சல் இல்லாமல் உட்காந்துருக்கான், உங்களுக்கு கிண்டலாக போச்சு. கிண்டல்லாம் நான் பண்ணலை, உண்மையிலே சொல்கிறேன். உங்களுக்கு நேரம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தை மாத இந்த நாளுக்காக தான் நீங்கள் காத்திருந்தீங்கன்னு சொல்லலாம். அப்படியே இந்த தை மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 7க்குடைய செவ்வாய், இப்படியே 7க்குடைய செவ்வாய். இவர் யாரு? இவர் தான் களத்திர காரகன்னு பேர். இந்த களத்திர காரகன் செவ்வாய் உச்சம் பெறுகிறான். உச்சம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாதி, கடன், கஷ்டம்லாம் ஒரு பக்கம் போகிறது மாதிரி 7க்குடைய நியூ இன்னோவேஷன்ஸ் வரும். இந்த வறுமையை தீர்க்க நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு பிளே கிரவுண்ட் கிடைச்சிருக்கு, நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு 7க்குடைய உச்சமாகும் பொழுது வருகிறது. 7க்குடைய உச்சமாகும் பொழுது பலவிதமான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கூட வரும். என்ன அப்படின்னா, கணவன் மனைவி உறவுக்குள்ள சண்டை, டைவர்ஸ் போன்ற பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி முக்கியமாக ஃபாரின் போகிறது. இங்கனக்குள்ள தான் சுற்றிட்டு இருந்தால் திடீர்னு அமெரிக்கா போயிட்டேன்னு வந்து சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரியா என்ன இப்படி சொல்கிறாங்க? உண்மையாக கனடா போன்ற ஹெச்ஒன்னா என்ன சார் ட்ரம்ப் ஆகும், விடுங்க சார், பேட் பாய் சார், நமக்கு ஒரு விசாவே கொடுக்க மாட்டேங்கிறாரு போன்ற விஷயங்கள்லாம். ஸோ அப்போது நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. வெளிநாட்டுக்கு போக முடியல, அங்கே சென்று ஒரு சாதனை பண்ண முடியல. கவலையே படாதீங்க. 7க்குடைய உச்சம் பெறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாடு போவீங்க. அதே மாதிரி அந்த 9ஆம் இடத்துல கோபுர கலசயோகம்னு சொல்கிறாங்க. ஹரி 2, 5க்குடைய புத பகவான் 9ல் இருந்தால் குபேர கோபுரத்தில் உட்கார வச்சு பார்ப்பார். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அந்த மாதிரி. அப்போ பணம் அதாவது எப்படின்னா, இந்த 2, 5க்குடையவர் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கோபுரத்தில் இருக்கும் கலசத்தை நாம் பார்ப்பதை போல, அப்படி அர்த்தம் அதுக்கு. அப்போ என்ன ஆகும்னா, அவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு ஸ்தானத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறது. 2, 5க்குடைய புத பகவான் அங்கே போகும்போது வெள்ளம் நடக்குது. அடுத்து உங்களுக்கு என்ன அதனால் ஏற்படுனா, குழந்தை புத்திர பிராப்தி. ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. அதான் 7க்குடைய இப்போ இல்லற வாழ்க்கை நல்லா இருக்குனாலே ஆட்டோமேட்டிக்காக அது நடக்க வேண்டியதானே. அப்போ குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, ரொம்ப நாளாக ஐவிஎஃப் பண்ணோம், ஐயுஐ பண்ணோம், டாக்டருங்களை பார்க்கறது, நல்ல டாக்டரே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. கவலையப்படாதீங்க. 2, 5க்குடைய புத பகவான் 9க்கு வந்தாச்சு. ஒரு கோயிங் டு மீட் யுவர் டாக்டர் சூன். நல்ல ஒரு பதிலாக கிடைக்க போது. ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்ட வளர்ச்சி அடைய போகுது. ஓகே, அவதார் 2 மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்ததா 3வது ராசியான மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த தை? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராசியிலே குரு பகவான், 10லே சனி பகவான், இவங்க 2 பேருமா சேர்ந்து கம்பெனியுடைய சேல்ஸை குரு பார்த்துக்கிறாரு, பிராண்டிங்கை சனி பார்த்துக்கிறாரு. குட் பைடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் 2 கண்கள். எனக்கு வேலையே இல்லாத பண்ணிடுறாங்க, எல்லா வேலையும் இவங்களே முடிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருமே கம்பெனி நடத்திடுறாங்க. ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, இப்போது 6க்குடையவன் மிதுன ராசிக்காரர்களுக்கு 6க்குடைய யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவான் 8ல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் பெற்றால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா என்ன ஆகும்னா, வாழ்க்கை திடீர் அதிர்ஷ்டம், திடீர் கடன் நிலைமை சரியாகிறது, திடீர்னு ஃபினான்ஸ் நிலைமை சரியாகிறது, திடீர்னு நோய் தீர்தல் போன்ற அதிசயங்கள்லாம் ஏற்படும். அது எப்படிடா திடீர்னு உங்களுக்கு நோய் சரியாகும், திடீர்னு எப்படி கடன் ஓகே ஆகும்னா, கடன் திடீர்னுலாம் ஓகே ஆகாதுங்க. கடன் என்ன அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது மூலம். நான் 7 to 3 ஒரு கம்பெனியில் வேலை செய்வேன். வீட்டுக்கு வந்துட்டேன்னா குளிச்சுட்டு டக்குன்னு இந்த கடைக்கு போயிடுவேன், அங்கே போய் வேலை செய்வேன், 10 மணி வரைக்கும் வேலை செய்வேன், அப்புறமா 12:30 1 மணி வரைக்கும் இந்த வேலை செய்வேன், அப்புறமா தான் நான் தூங்குவேன். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி, கஷ்டப்படுறதுக்கு எல்லாரும் தயார், நீங்கன்னு இல்லை, இந்த உலகத்தில் கஷ்டப்பட எல்லாரும் தயார். ஆனால் என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி, அத்தனை வேலை முதல்ல கிடைக்கணுமே. இதுக்கு இந்த கம்பெனி ஒத்து வரணும், அந்த கம்பெனி ஒத்து வரணும், எல்லோரும் நமக்கு ஒத்து வரணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அது மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் நிறைய கிடைக்க போகுது. முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சத்துருக்கள்,
ஆஃபீஸ் போனாலே குசிப்ஸு சார், எங்கே போனாலும் வந்துடுறானுங்க, நம்மளை பற்றி சொல்கிறதே ஒரு வேலையாகவே திரியிறானுங்க சார், அதெல்லாம் சரியாயிடும். ஸோ அப்போ ராசிநாதன் இதில் பெரிய ப்ராப்ளமே ஹரி, ராசிநாதன் புதன் போய் 8ல் மறைகிறார். மறையக்கூடாது, மறைஞ்சால் என்ன ஆகும்னா டிப்ரெஷனில் மாட்டிக்கிது. டிப்ரெஷன், இந்த டிப்ரெஷன் மட்டும் வந்துருச்சுன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உலகத்திலே டிப்ரெஷன் என்று ஒன்று வந்து விட்டால், ஏன்னா வேலையில் பிரச்சனை வரும், முன்னு பின்னா வரும், எல்லாம் நடக்கும். ஆனால் வேலைக்கு போகணுங்கிற எண்ணமே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா வேலைக்கு போனால் தான் பிரச்சனையே வரும். நான் தான் போவே மாட்டேனே அப்படின்ட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ டயர்டாகி படுத்துக்கிறது, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கிறது, ஒரு தன்னை தனிமைப்படுத்திக்கிறது போன்ற எண்ணங்க, நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டேன். உங்களுக்கு நீங்களே ஏதாவது ஒன்று சொல்லிக்காதீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே ஒரு கண்டென்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. யூ ஆர் ஆல் ரைட். ஃபஸ்ட் யூ நீட் டு பிலீவ் தட் யூ ஆர் ஆல் ரைட். உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ ராசிநாதன் வந்து என்ன பண்ணுறாரு, புத பகவான் 8ல் மறையும் பொழுது தீராத டிப்ரெஷனை தருகிறார். நீங்கள் வந்து பெருமாள் கோயில்களுக்கு செல்லும் பொழுது இந்த பிரச்சனைகளை சரி செய்து விடுகிறார். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். மிதுனராசிக்காரர்கள் ஒரு விஷயம் நல்லா இருக்குது எல்லாமே, ஆனால் உங்களுடைய இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்ததாக வந்து கடகராசி. இதை பாருங்க, வருஷம் பிறந்திருக்கு, ஒழுங்கா இருங்க, ஒழுங்கா சொல்லுங்க அப்படிங்கிறதா அவங்களோட கேள்வி. கடகராசிக்காரர்கள் அதுவும் ராம்ஜி பதிவுன்னா விரும்பி பார்ப்பாங்க. காரணம் என்னன்னா, உங்களை பார்த்து நான் துண்டு போட்டெல்லாம் ஓடின காலம் இருக்கு. ஆமாம், நான் வந்து ஐயோ கடகராசி ராம்ஜி, அது என்னமோ தெரியல, ஒரு சங்கம் வச்சு தேடிட்டு இருக்காங்க இதெல்லாம். கடகராசிக்கு நீங்கள் என்னைக்கு நல்லது சொல்லுவேன் நான் பார்க்குறேன்டா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சரி, நல்லது நடந்தால் நல்லது சொல்ல போகிறோம். இப்போ சொல்கிறேன் பாருங்க ஹரி, கடகராசிக்காரர்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். 5 குடைய செவ்வாய் பகவான் 7ல் உச்சமாகிறான். ஒரே தூக்க போகிறாங்க. வாழ்க்கையே தலைகீழ மாறப்போகுது. நான் படிக்கட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன், லிஃப்ட்டில் போக போகிறேன். நான் எதுக்கு சார் ஒவ்வொரு ஃப்ளோராக நடக்கணும்? ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பட்டன் அழுத்தினா 12வது ஃப்ளோரில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவோம் சார், அவ்வளோதான். 1 மினிட் தான். அவன் ஒரு ஃப்ளோர் நடந்து வரதுக்குள்ளே நான் 12 ஃப்ளோர் போயிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். ஸோ கடகராசிக்காரர்கள் வாழ்க்கை விரைவு பேருந்து இல்லை, அதுக்கும் அதிகமாக விரைவு விமானத்தில் செல்கிறதுன்னு வச்சுக்கலாம். 5 குடையவன் 7ஆம் இடத்தில் மறையும் உச்சமாகும் போது குழந்தை, முக்கியமாக 5ன்னா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றமும் மாற்றமும், திடீர் சொத்து அனுகூலங்கள் போன்றவையெல்லாம் கிடைக்கும். 5ன்னா என்னன்னா பந்தயம், வாழ்க்கை ஒரு போர்க்காலம், வேட்டை, அது ஜெயிச்சு காட்டுறம்பார், சொன்னால் செய்வேண்டா அதான், அந்த மாதிரிலாம் போட்டியில் ஜெயிச்சிரு, அதெல்லாம் நடந்துடும். 5 குடையன் உச்சம் பெறுகிறார். அதோடு சேர்ந்து 7ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்கா? புதன் இருக்கார். 2 குடைய சூரியன் தனாதிபதி கூடவே இருக்கார். இவ்வளவும் நடக்குது. தனாதிபதி கூட இருக்கும்போது அது அப்படியே ப்ராஃபிட்டா பிடிச்சி போடு, அமௌண்ட்டை வாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். உங்கள் லீடெல்லாம் அமௌண்ட்டாக அப்படி கன்வெர்ட் ஆகும். 2 குடைய சூரியன் இருக்கிறார். சுக்கிர பகவான் இவன் ஒருத்தன் தான். இந்த 4-11 கூடிய சுக்கிரன் பாதகாதிபதினு பேர். இவன் போய் எங்கே இருக்கான்? 7ஆம் இடத்துல இருக்கான். 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? இந்த 7 சர்வநாசம் பண்ணுறான். இந்த 7ஆம் இடம் சர்வநாசம் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் ஒய்ஃப் கூட இருக்கிற இன்டிமசி, நெருக்கம், உங்களுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய கன்வர்சேஷன்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ரொம்ப மோசமான ஒரு விளைவுகள். தான் சொன்னீங்க, நான் நல்லா சொல்கிறேன் அப்படின்னு. இது ஒன்று மட்டும் விடுங்க. இப்போ என்ன, இதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆஃபீஸில் பாஸை பார்த்து வணக்கம் பாஸ், குட் மார்னிங் அப்படிங்கிறல்ல, அந்த மாதிரி நினச்சிக்கிங்க. ஒய்ஃபை பார்த்தாலும் மேடம் வணக்கம் மேடம், நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேடம் அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சிட்டு போக வேண்டியதான். ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க, என்னடா பண்ணிடுவான்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இப்போ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப்கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். அடுத்ததா சிம்ம ராசி எப்படி இருக்க போது தை மாதம்? கலகலமாக ஹரி ஸ்பெஷலே என்னென்னா சிம்ம ராசி. அது இந்த இப்படி சொல்லி தரடா சிம்மராசின்னு சொல்லி எங்கடா இந்த பக்கம் என்னடானா அஷ்டம சனி, இந்த பக்கம் 7ஆம் இடத்துல ராகு. ஒரு மனிதன் இங்கே நட்டாத்தில் தவிக்கிறது உங்களுக்கு கேட்குதா? அந்த மாதிரி எங்கப்பா எங்களுக்கு இந்த ஒரு நல்ல நேரம்னு ஒன்று இருந்தால் சொல்லுங்கப்பா. இந்த மாதிரி தான் எல்லா ராசிக்காரங்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் நீங்கள் கெத்தாக சுற்றிட்டு இருந்தீங்க. சுற்றி இப்போ உங்களுக்கு வந்துருச்சு பிரச்சனை. இப்போது தை மாதம் தொட்டு எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அது இப்பொழுது கூட ஓரளவுக்கு தான். காரணம் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே பிப்ரவரி 6க்கு அப்புறம் தான்
உங்களுக்கு ஒரு நல்ல நேரமே திரிலோச்சன யோகம்னு பேர், திரிகிரக யோகம்னு பேர். 3 கிரகங்கள் சேருகின்ற அமைப்பெல்லாம் பிப்ரவரி 6, 8 தான் வருது. இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தையிலேருந்து ஒரு 15 நாள் நீங்கள் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணணும். என்ன 15 வாங்க சார், ஊருக்குள்ளே போய் கெட்டு பாருங்க. நாங்கள்லாம் அஷ்டம சனியவே 2.5 வருஷம் ஹேண்டில் பண்ணுற ஆட்கள். 15 நாள்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரா? அது மேட்டர் என்னென்னா, இந்த தை மாத பலன்களில் இதுவும் இன்க்ளூடட். அதனால் சொல்கிறேன், எல்லா கிரகமும் 6ஆம் இடத்துல போய் மறையுது. இப்படியே எல்லாமே 6ஆம் இடத்துல போய் மறையுது. 6ஆம் இடத்துல யார் யார் மறைகிறார்? ராசிநாதன் சூரியன் மறைகிறார். இப்போ சூரியன் மறையவே கூடாது. ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 6ஆம் இடம் சர்வநாசம் ஆகும். 6ஆம் இடம் சர்வநாசம் ஆகும் பொழுது, அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷன். உலகத்தின் மிகப்பெரிய வியாதி என்ன சொல்லுங்கள்? நான் அடிக்கடி சொல்கிறது தான், மனநோய் தான் உலகத்தின் பெரிய நோய். இந்த மனநோய் வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்தில், 6ஆம் இடத்து சூரியனை தொடர்ந்து புத பகவான் 2-11 கூடையவன், இவன் வேற 6ஆம் இடத்துல மறைகிறான். அப்போ தனப்பிராப்தி இருக்காது, பண வரவுங்கிறது இருக்காது. அடுத்து 3-10 கூடிய சுக்கிர பகவான், இவர் வேற 6ஆம் இடத்துல மறைகிறார். அப்போ தொழில்காரகன் இவனும் டைட்டாக இருக்கான். அப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது என்ன காட்டுது? 4-9 கூடிய செவ்வாய் பகவான் வேற உச்சம் இருக்கிறார். அப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன காட்டுதுன்னா, இந்த 6ஆம் இடத்துல ஏதோ ப்ராப்ளம். தட் மீன்ஸ் உங்களுடைய வேலை வாய்ப்பில் ஏதோ பிரச்சனைன்னு காட்டுது. ஸோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். தேவையில்லாமல் எதுவும் பேசக்கூடாது, தேவையில்லாமல் யாரையும் உரண்டெழுக்கக்கூடாது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கே ஆபத்தாக வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஸோ கம்பெனி விஷயங்கள்லாம் தலையிடாதீங்க, கம்பெனியை விமர்சித்து பேசாதீங்க போன்ற விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருங்க. இப்போது பேசிகிட்டு இருக்கும் போதே கோவம் வர்றது, பேசிகிட்டு இருக்கும் போதே சண்டை போடுறது போன்ற விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு இப்போ தான் வரும். ஸோ ஏதாவது படக்குன்னு சொல்லிடுறது, சொன்னதுக்காக வருத்தப்படுறது போன்ற விஷயங்கள்லாம். 6ஆம் இடத்திலே இந்த செவ்வாய் பகவான் உச்சமாகுவது உங்களுடைய கடன், எனிமிட்டி போன்ற விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். விமர்சனங்களில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். யாராவது ஏதாவது உங்களை விமர்சனம் பண்ணாங்கன்னா கூட அதை கடந்து போயிடுங்க. நமக்கு பொழப்பு இருக்குது, நமக்கு 1008 வேலை இருக்குது. இந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிறது நம்ம வேலை இல்லை அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்மராசிக்காரர்கள் தன் நிலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தன்னுடைய சுய நினைவை, அதை நான் இப்போ பொறுமையாக இருக்கேன், நான் அமைதியாக இருக்கேன், நான் அமைதியாக இருக்கும்போதே விட்டுருங்க, தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே என்ன பண்ணணும், ஒரு காபந்து பண்ணி சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, சுய கட்டுப்பாடு வேணும்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே, அடுத்ததா கன்னி ராசி. இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிம்பிள் மேட்டர் தான். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னா, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 10ஆம் இடத்து குரு பகவான் என்ன தருகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற வேலையை பிடிக்கிட்டு போயிட்டார். என்ன தருவார் அவர்? பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஹரி, பாதி பேருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை இல்லை. இதான் உண்மை. பேசிகிட்டு இருக்கிற நேரம் பாதி பேருக்கு வேலை இல்லை, பாதி பேர் வேலை ஊசலாடிக்கிட்டு இருக்கு, எப்படா வேலை போகுன்னு இருக்கு. அதான் உண்மையே உண்மை. ஸோ இப்போ இந்த கன்னிராசிக்காரர்கள் என்ன செய்யணும், தன்னை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். அதில் இந்த 5ஆம் இடத்துல ஒரு 1-10 கூடிய புத பகவான் 5ஆம் இடத்திற்கு சென்று, அதே மாதிரி சூரிய பகவான், அதே மாதிரி சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் எல்லாருமே 5ஆம் இடத்திற்கு போகும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ திடீர் வேலை வாய்ப்பு எப்போ கிடைக்கும்? உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு என்ன ஆப்ஷனு? உங்களுக்கு தப்பிச்செங்கன்னா ஓடி போயிரு. இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் தப்பிச்செங்கன்னா ஓடி போயிருக்கேன். இந்த ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 20 வரைக்கும் எங்கேயாவது தப்பிச்சு ஓடி போயிரு, தலைமறைவு ஆகிடுங்க. அதாவது இந்த கம்பெனிலேருந்து தப்பிச்சு வேறு கம்பெனிக்கு போயிரு. ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க கடவுளுக்கு, இந்த வச்சுக்கோ, இனி எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த நேரத்தில் இது கன்னிராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, 5ஆம் இடத்துல எங்கேயாவது இந்த இருக்கிற கம்பெனியை விட்டு தப்பிச்சு ஓடி போகிறது நல்லது. ராசிநாதன் 1-10 கூடியவன் 5ஆம் இடத்தில் இருப்பதைப் போலவே 2-9 கூடிய சுக்கிர பகவானும் புதிய சேலரி, புதிய ஜாபு, புதிய ஹைக்கு எல்லாம் ஏற்படும். 3-8 கூடிய சுக்கிர பகவான் வேற, அது செவ்வாய் பகவான் வேற உச்சம் பெற்று 5ஆம் இடத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த செவ்வாய் படுத்தும் பாடு, என்ன பாடுனா ஒரே பாடு, பெரும்பாடு. என்ன பாடு? பெரும்பாடு. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குழந்தைகளால் மன கஷ்டம், பிள்ளைகளால் மன வேதனை போன்றவற்றை அடைய வைப்பார். ஸோ அப்போ குழந்தைகளோட மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மற்றபடி கன்னிராசிக்காரர்களுக்கு பிரபாதம். அடுத்ததா துலாம். இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 9ஆம் இடத்தில் குரு,
ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு பேர். இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே போ 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 அப்படியே ஜூன் வரைக்கும் தள்ளு 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 தள்ளு. ஒன்றும் இல்லைடா அப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படியே. ஏன்னா இப்போ நடுவில் கொஞ்சம் அதிச்சாரமாக வந்து இந்த நவம்பர் டிசம்பரில் அண்ணனை லைட்டாக டச் பண்ணி பார்த்தாங்க. யார்? குரு வந்து நிறைய பேர் வேலை போகிற மாதிரி இருந்துச்சு, ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிருப்பீங்க. இந்த ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ஒரு ஊரே இருக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம்னா அவ்வளோ பெரிய விஷயம். ஹரி, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி போனால் போட்டு சார் பார்த்துக்கலாம். ஆனால் விட்டமின் எம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா விட்டமின் எம்னா யார்? விட்டமின் எம் தான் மணி. அந்த விட்டமின் எம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விட்டமின் எம் ரொம்ப முக்கியம். இந்த விட்டமின் எம் என்ன பண்ணுன்னு கேளுங்க. இந்த விட்டமின் எம் என்ன பண்ணும்னால் உங்களுக்கு விட்டமின் ஏபிசிடினா அதே கூட்டு வந்துடும். இல்லை கூட்டு வந்து உடம்புல ஒரு ஊச்சியை போட்டு சரி பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ நண்பர்களே, ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் இந்த பணம் அப்படிங்கிறது நீங்கள் பெரும்பணத்தை பார்க்க போகிறீங்க. பணம்னா சாதாரண பணம்லாம் கிடையாது. எதை தொட்டாலும் வெற்றி. வாரா கடன் வந்து சேருகிறது, பழைய கம்பெனி பெண்டிங் காசு வந்துருச்சு, அரியர் காசு வந்துருச்சு. இது இல்லாமல் ஏற்கனவே ஒர்க்கில் வேறு இப்போ இன்சென்டிவ் கொடுக்காம இருந்தால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். மாசாந்திர சம்பளம் கொடுக்காம வந்து பிரச்சனை இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி தொடர்ந்து பணம் சார்ந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் போன்றவை ஏற்படுது. அப்பாடா. அப்போது இதுதான் பெரிய விஷயமே ஹரி. அப்போது இந்த செவ்வாய் வந்து உச்சம் பெறுகிறார். இதோட சேர்ந்த யார் இருக்கா? துலாம் ராசிக்காரர்கள் முக்கியமாக கார் வாங்க போகிறாங்க ஹரி. கார், ஒரு கோயிங் டு பை எ கார் தான் பெரிய விஷயம். கார் வாங்குறீங்க. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, இது எல்லாம் நல்லா இருக்குது. 4ஆம் இடத்துல 11 கூடிய பாதகாதிபதி சூரியன் போய் உட்கார்றாரு. என்ன பண்ணுவார்? கற்புலேயே பிரச்சனை கொடுப்பார். கற்புனா கார் வாங்குறதுலேருந்து கற்புக்கு எங்கேயா போச்சு? பயங்கர ஜம்பா இருக்கு. இதுவும் அந்த மாதிரி காரில் வந்து கற்பு சம்மந்தம் எதை எப்படின்னா, பழைய எக்ஸ் இப்போ தான் ஃபோன் பண்ணுவாங்க, அவ கூட உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு நைட் உனக்கு கால் வெயிட்டிங்க. நீ அப்படி என்ன தான் பண்ணுற, நீ என்ன தான் பிஸ்னஸ் பண்ணுற, தேவையில்லாத கேள்விகள் ஒய்ஃப் கிட்ட. எதாக இருந்தாலும் கிளியர் கட்டாக பேசிடுங்க, எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுங்க. ஒரு லவுட் ஸ்பீக்கரை போட்டு பேசி தான் தொலைங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிடுங்க. சந்தேகத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க, மாட்டிப்பீங்க. அந்த மாதிரி ஆஃபீஸ்லேயும் சரி, வெண்டார் கூட அங்கே என்ன போய் தனியாக ஒரு ரூமில் போய் என்ன பேசுனீங்க அப்படின்னா, சார் இந்த மாதிரி பேசினேன் சார், இங்கே பாருங்கள் சார் ஃபார்ம் சார், அக்கௌண்ட் நம்ம பணம் கேட்டிருந்தோம் ப்ரொமோஷனுக்கு, அவர் வந்து என்ன கேட்டிருந்தார், கையில் கொடுக்குறேன்னார் சார், கம்பெனி அக்கௌண்ட்டில் போட சொன்னேன் சார், பாருங்கள் சார் வாங்கியிருக்கேன் சார் 9800 சார். அந்த மாதிரி இதை வாங்கியிருந்தா கூட சொல்கிறேன். கணக்கு வழக்க கையோடு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேரில் தப்பு வராது. இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் தான் வாங்கி சாப்பிட்டுட்டீங்கன்றுவாங்க, அப்படியே சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுடைய 2-7 கூடைய இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது பணம் வரும், கூடவே சந்தேகமும் சேர்ந்து வரும். தேகத்தில் எது வேணாலும் இருக்கலாம் சார், சந்தேகம் இருக்கக்கூடாது சார். கண்டிப்பாக. சரி, அடுத்ததா உங்களுக்கு இதயத்துக்கு நெருக்கமான விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு தை மாதம் எப்படி இருக்க போகுது? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே. விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் உள்ளபடியே நான் விருச்சிக ராசிக்காரர்களை காதலிக்கிறேன். உங்களுக்கான ஒரு ஜோதிடராக என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதில் எந்த விதமான வெக்கமும் இல்லை எனக்கு. லவ் யூ சொல்லிடுங்க. ஐ லவ் யூ. ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு 20-30 வருஷமாக உங்களை பார்க்குறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கெல்லாம் ட்ராவல் ஆனீங்க, நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்க, எப்படியெல்லாம், சரி விடுங்க, அந்த கதையெல்லாம் விடுங்க. அது வேறு டிபார்ட்மெண்ட். அந்த மாதிரி இப்பயாவது நான் நல்லா இருப்பேனா? இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தை பிறந்தால் உங்களுக்கு தான் வழி. 3ஆம் இடத்திலே 1-6 கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். அதனால் என்ன ஆக போகுதுன்னா, மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. என்ன விஷயம்? மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, வியாதி, கடன், கஷ்டம் தீரப்போகிறது. எப்படி? வானத்திலேருந்து பணம் வந்துருமானா? அப்படி கிடையாது. அப்போது 6 கூடிய 3ஆம் இடத்தில் விபரீத ராஜயோகம் பெற்றால் என்ன ஏற்படும் என்றால், கடன் தீர்வதற்கான வழிகள் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். கடன் தீர்வதற்கான வழி, அதான் நான் சொன்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும், புதிய ஜாப், பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் ஆகும், புதிய இன்வெஸ்டர் கிடைப்பாங்க, வியாபாரத்தில் புது ஐடியா வரும், அந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்திலே 8 கூடிய புத பகவான் இருக்கிறார். புதன் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, சொத்து சேர்த்துகின்ற வழிகள் எல்லாம் கிடைக்கிறது. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுகிறது. நிறைய சொத்து வாங்குறீங்க.
சொத்து வாங்குறீங்க, அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறீங்க போன்றவையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. எட்டுக்குடையவன், அதாவது இது வரைக்கும் எனக்கு அப்படி தோணுனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு தோணுது, நான் வந்து ஃப்ளாட் வாங்கலாம்னு நினைக்கிறேன் போன்றவையெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி எட்டுக்குடைய சில பேருக்கு கோல்டு வாங்கலாம், சில பேர் இங்கே சார் இதுக்கு நான் ஃப்ளாட்டே வாங்கிடுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எட்டுக்குடையன் வந்து 3ஆம் இடத்தில் மறைந்து சில பேர் ஆபத்தில் மாட்டிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஐசியூவில் இருப்பீங்க, அவங்கெல்லாம் இதை பாருங்கள். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுடைய வியாதி சரியாகிற உயிர் பிழைக்கக்கூடிய நேரம் இது, இதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா, சூரிய பகவான் இவர் வந்து 10குடையவர், இவர் வந்து 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தொழில் அபிவிருத்தி என்பது ஏற்படுகிறது, பிஸ்னஸில் டெவலப் ஆகிறது போன்றவைகள். அடுத்ததாக சுக்கிர பகவான், அவங்க எல்லாருமா சேர்ந்து, இதில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா ஹரி, இவ்வளோ பிஸியில் வேலை பார்க்க இவங்க வந்து ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை மறந்துடுவாங்க. காலையில் அனுப்பிச்சிருப்பார் அவங்க ஹஸ்பண்ட் ஐ லவ் யூன்னு, அதுக்கு மீ டூன்னு அனுப்புறது மத்தியானம். ஏங்க மெசேஜுங்கிறத அப்பப்போ பண்ணுறதுங்க, மெடிசன் மாதிரி காலைல ஒன்று மத்தியானம் ஒன்று ராத்திரி ஒன்று பண்ணுறதுக்கு மெசேஜ் கிடையாதுங்க அப்படிங்கிறது தான். ஆக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் they need to be most concentrate on their family. ஒர்க்கு நல்லாயிருக்கும், பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், எல்லாம் இருக்குன்னா வேறு ஃபேமிலி மட்டும் கொஞ்சம் கஷ்டம். அடுத்த ராசி காலச்சக்கர தத்துவத்தின்படி 9வது ராசியான தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போது இந்த தை மாதம்? தனுசு ராசிக்காரர்கள் தான் ஹரியை கலக்க போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு மற்ற இடங்கள்லாம் எல்லா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுலாம் வேற விஷயம். திடீர்னு உங்கள் பேங்க்கில் ஒரு 5 லட்ச ரூபா உங்களுக்கு லோன் வந்தால் உங்கள் ஃபீல் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்க என்ஜாய் பண்ண போகிறாங்க. தனுசு ராசிக்காரர்கள் 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்திலே 5 கூடிய செவ்வாய் உச்சம் பெறுகிறார். சாதாரண விஷயம்லாம் கிடையாது, இதெல்லாம் மிகப்பெரிய யோகம். ஏன்னா யோகத்தை தரக்கூடியவன் தனத்தை தரக்கூடிய இடத்தில் இருக்கிறான். எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம எல்லாருமே எதுக்கு வேலை செய்கிறோம்? கம்பெனி நல்லா இருக்குன்னு வேலை செய்கிறோம். சரி, அப்புறம் கம்பெனியுடைய கோல்ஸ் நல்லா இருக்குன்னு வேலை செய்கிறோம். அப்புறம் அப்படி வாங்க அப்படி வாங்க, அப்புறம் சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம். அதுதான் மேட்ரு. அப்போ பணம், என்னுடைய பர்சனல் நீடு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது இதை விடவே ஒரு பெட்டர்மெண்ட்டான ஒரு ஜாப் கிடைச்சா இன்னும் நல்லா இருப்பனே அப்படிங்கும் போது, அல்லது நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஒரு நல்ல நேரம் வரும்போது ஏற்கனவே போயிட்டுருக்க வேலை ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், நமக்கு ஒரு பார்ட் டைம் கிடைக்கும், அது இல்லாமல் 2-3 ஆஃபர் கிடைக்கும், இதில் இந்த மேற்படி காசு தூக்கி அதில் போடுவேன், அது தூக்கி இதில் போடுவேன், டக்குன்னு மேலே வரலாம். ஒரு பெரிய கடனை பார்க்கும்போது பெரிய கடனாக தெரியும், நிறைய வேலைகள் கமிட் ஆகும்போது அந்த கடன் சீக்கிரமாக அடைஞ்சிடும். காரணம் என்னென்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஆனால் ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் ஆனால் பணம் வருமா? வரும். யாருக்கு வரும்? சிவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வரும். யாரெல்லாம் பில்டிங் கட்டுறீங்களோ, வீடு கட்டி தரீங்களோ, ஒரு பெரிய இடத்த குட்டியாக கட் பண்ணி லே அவுட் போட்டு விற்கிறீங்களோ, அடி தூள் அடி போலி நீங்கள் கலக்க போகிறீங்க. அடுத்து 10 கூடிய உங்களுக்கு 9 கூடிய சூரிய பகவான், இந்த பக்கம் என்னடான்னா சுக்கிர பகவான் எல்லோரும் இருக்காங்க. இதில் தான் ஒரு சைத்தான், அரே சைத்தான் ஒருத்தர் இருக்கான். யார்? 7-10 கூடிய புத பகவான். இந்த ஆள் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்திலே கூடவே திரிகிறான். இந்த ஆள் தெரிஞ்சால் இப்போ என்ன ப்ராப்ளம்? நீங்கள் சம்பாதிச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்க, ஆனால் அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே என்ன ஆகிடும், யாராவது ஒருத்தர் வந்து அது ஏதாவது ஒரு லோன் ஐடியா அந்த ஐடியான்னு பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நடக்கும். அதுதான் பெரிய ப்ராப்ளம். நீங்கள் என்னென்னா போகத்துக்கு அடிமையாயிடுவீங்க. அண்ணே திருநெல்வேலி போய் தூத்துக்குடி போயிட்டு என்னடா ட்ராவலிங்லேயே இருக்க அண்ணே, நான் வந்து தானே அக்கா வீட்டில் ஒரு கல்யாணம்னே, அதுக்காக வந்தேன், இருந்து சொத்து விஷயத்தை முடிச்சுட்டு கொடுத்துட்டு போட்டாங்க, இங்கேயே ஸ்டே பேக் பண்ணிட்டே கடை அதே கடை மூடி கிடக்குறேன் அப்படிங்கிற பொழப்பை பார்க்காம எக்ஸ்ட்ரா பணம், திடீர் பணம் வருகையால் நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சில பேர் மலேசியா போகிறது, டான்னு சரிங்க டான், அமைதியாக இருங்க, வேலை செஞ்சுட்டே இருந்தால் தான் நீங்கள் டான். வேலை செஞ்சுட்டே இருக்கிறவங்க பேர் தான் டான், வேலையை விடுறவங்க பேர் டான் இல்லை. ஸோ அப்போது போகத்து பின்னாடி போகும். பார்ட்டி பண்ணுறது, பப்பு போகிறது. என்னடா சாட்டர்டே நைட் பார்ட்டிக்கு போகல வரியா? நான் வரமாட்டேன், நான் காசு வருது நேரம், நான் சேர்த்த போகிறேன். வாழ்க்கையில் சில நேரங்கள் தான் ஹரி காசு வர்ற நேரம், பணம் விளையும் நேரம். அந்த நேரம் இது. இதை பயன்படுத்திக்கிட்டு பிழைக்கிற வழி பாருங்கள். இந்த நேரத்தில் எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. மலேசியா போகிறது எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் சம்பாதிப்பேன், உறுதியாக இருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், சேவிங்ஸ் பண்ணணும். அடுத்ததா மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
ஏன்னா மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு 10-20 வருஷமாக என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் அப்படி கூட இருந்து பார்த்துட்ருக்கேன், அந்த மாதிரி தெரியும். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னா, என்னத்தை சொல்கிறது, ஏன்னா தை மாதம் என்ன சார் மனதிற்கு மிகவும் இனியா அது இது நீங்கள் திடீர்னு டப்புன்னு கீழே போட்டிங்களே அப்படின்னு அப்படி சொல்லலை. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரங்க இந்த தை மாதம் தொட்டு அடுத்து நடக்கக்கூடிய யார் நீங்கள் அப்படியே நீங்கள் பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்கும் ஒரு 36 நாள், ஒரு 21 நாள், 15+6 நீங்கள் கண்ணின் மணி போல் அமைதியாக இருக்கணும். அது என்ன சார் கண்ணின் மணி போல், ஏன்னா இந்த 21 நாள் என்ன ஆகும்னா, வாழ்க்கையிலே நண்பர்களே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த 21 நாட்களில் உங்களுக்கு நடக்கின்ற பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த 21 நாள் நடந்து முடிஞ்சிடும். திடீர் கோபத்தினால், திடீர்னு வந்த எமோஷனால் ஏற்படக்கூடிய கெட்டதும் இப்போ தான் நடக்க போகுது. திடீர்னு வரக்கூடிய யோகத்தினால் வரக்கூடிய பணமும் இப்போ தான் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரம் ஹரி மகர ராசிக்காரர்கள் பூமி லாபம் அடையப்படுவார்கள். நிறையா லேண்ட் வாங்க போகிறீங்க. முக்கியமாக லேண்ட் வாங்குறது மட்டும் இல்லை, நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க. முக்கியமாக மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவல் போக போகிறீங்க. இதெல்லாம் நடக்கும். ஸோ இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு பூமி லாபம் செவ்வாய் உச்சம்ங்கிறதுனால இதெல்லாம் நடக்கும். உச்சம் பெற்ற செவ்வாய் என்ன தருகிறார் என்றால், உங்களுக்கு வந்து அரசு பணி, பெரிய பெரிய அரசு பணிலாம் தரார். ஆனால் இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் கூடவே ஒரு வம்பியும் கூட்டுருவார். எக்ஸ்ட்ரீம் டென்ஷனை கொடுப்பார். ஏன்னா அவன் பாதகாதிபதி. அப்போது ரத்த சம்பந்தப்பட்ட புது ரத்தம் பாங்கல்ல, இலை ரத்தம் பாயுது, அந்த மாதிரி வேகம். 8 செவ்வாய், சூரியன் வேற உடம்புல உட்காந்துருக்கான், செவ்வாய் வேற உச்சம், புதன் வேற, சுக்கரன் வேற. யூ இத்தனை பேர் உடம்புல உட்காந்தா ஒரு மனுஷன் என்ன ஆகும்? அப்போது காலரா, டைபாய்டு, அது இது மாதிரி ஒரு 7-8 வியாதி உடம்புல உட்காந்துற மாதிரி நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிற நேரம். இந்த கை பார்த்துக்கோங்க. இந்த கை எதுக்காக? இப்படி வேலை செய்யணும், இப்படி வேலை செய்யணும், இப்படி வணக்கம் வைக்கணும், இந்த மாதிரியான வேலை. கை வச்சு அடிக்கிறதுக்கு இல்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போது அடிக்கிறதுங்கிறது வன்முறை. ஸோ இப்போது உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மைண்டு ஃபுல்லாக வன்முறையில் தான் போகும். பேசிகிட்டு இருக்கும்போதே கை வாங்கிடுறது, கை நீட்டிடுறது, போலீஸு கேஸு, பிரச்சனை, ஜாமீனு, ஏன்னா ஒரே லைஃபே வேறு மாதிரி ஆயிடுச்சு. நண்பர்களே, சில நேரங்களில் நம்ம கொடுக்குற எமோஷன்னால், சில நேரங்களில் நம்ம தேவையில்லாமல் யாரையாவது அடிதடியில் இறங்குறதால நம்ம லைஃபே வீணாக போயிடும். அதனால் மகர ராசிக்காரர்கள் அமைதி வழி செல்லுங்கள். அமைதி. வம்புக்கு யாரும் வள்ளலார் போட வணக்கம் போடு, அந்த மாதிரி தான். வம்புக்கு யாராவது வந்தால் வள்ளலார் மாதிரி ஆயிடணும். நீங்கள் வணக்கம் போடுங்க, அமைதியாக இருங்க, அமைதி வழி செல்லுங்கள். அடுத்ததா கும்பராசி சார், முடியல சார் அப்படின்னு அவங்களோட மனசாட்சியாக நான் கேட்குறேன். கும்பராசிக்காரர்கள் என்னால் சத்தியமாக முடியலைங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு மனிதன் எவ்வளவு தாயா தாங்கிறது, டேய் சும்மா இருடா, நான் ஏற்கனவே பிரச்சனை இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி கும்பராசிக்காரர்களுக்குன்னே நடக்கும் ஒரு இது. அது என்னமோ தெரில, ராசியில் வந்து ராகு பகவான், ராசியிலே ராகு. இந்த ராகு வந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் போகிற, வேலியில் போகிற ஓனான் எடுத்து வேட்டிகளை விட்ட கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹரி, வேலியில் போகிற பாம்பு எடுத்து வேட்டிகளை போட்ட கதை தெரியும், அது இவங்க தான். தேவையில்லாத ஒரு மேட்ரு பின்னாடி பிஸியாக சுற்றுவாங்க. நம்ம பாஸ் இப்போ தான் ஒரு 200 வேலை கொடுப்பாரு. நம்ம கம்பெனி ஃபுல்லாக எல்லாத்தையும் மாற்றிட்டு ஃப்ளோர் கார்பெட் போட்டுரு, பண்ணிடலாம், பொறுமையாக பண்ணலாம், இப்போ நடக்கணும். அப்போ கும்பராசிக்காரர்கள் என்னென்னா, ஏங்க நீ இப்போ கேட்டோன்னா 5 நிமிஷத்தில் வந்து ஃப்ளோர் கார்பெட் பண்ண முடியுமா? டிசைன் பண்ணணும், அளவு எடுக்கணும், எனக்கு இப்போ நடக்கணும். உத்தியோக ப்ரெஷர் ஒரு பக்கம். 12ஆம் இடத்துல எல்லாருமா சேர்ந்து உச்சம் பெற்ற செவ்வாய், 3-10 கூடியவன், 4-9 கூடிய சுக்கரன், 5 கூடிய புதன், இவர் ஊரே சேர்ந்து 12ல். அப்போ என்ன ஆகும்னா, வீட்டுக்கே போக மாட்டீங்க. நைட்டு 1 மணிக்கா வீட்டுக்கு போயிட்டு, என்னப்பா உயிரோட தான் இருக்கியா? நானும் உயிரோட தான் இருக்கேன். இந்த கம்பெனி, இந்த முட்டா போய் கம்பெனியில் தெரியாமல் மாட்டிக்கிட்டேன். டெய்லி 2 ஷிஃப்டாக போடுறானுங்க. தூங்கு, காலைல ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு. இன்னும் 1 மணிக்கு வந்துட்டு 4 மணிக்கு போறியா? ஆமாம், 3 ஹவர் வீட்டுக்கு போகிறது, கட்டையை சாய்க்கிறதுக்கு, அவ்வளோதான். ஸோ சில பேருக்கு என்ன ஆகும்னா, வெறும் மொய் விருந்தாக வரும். ஹரி, நீங்கள் காரைக்குடிலாம் போயிருக்கீங்களா தெரில. காரைக்குடி இந்த மாதிரி என்ன சவுத் சைடு கிராமங்கள் அங்கெல்லாம் போனீங்கன்னா மொய் கணக்கு எழுதி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திருநெல்வேலி சைட்லாம் போனீங்கன்னா, மதுரை சைட்லாம் போனால் இன்னார் வகையரா 1500 மொய் செய்திருக்கிறார்கள், இன்னார் 15000 மொய் செய்திருக்கிறார்கள், 25000 மொய், கரெக்டாக கணக்கு கொடுப்பாங்க, கணக்கு வாங்குவாங்க.
இதில் என்னன்னா, நம்ம வீட்டில் மொய் விருந்து நம்ம வச்சோம்னா நமக்கு ஜாலி, நமக்கு பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனால் அவங்க வீட்டில் யார் ஃபங்க்ஷன்னாலும் நீங்கள் அட்டன் பண்ணி அந்த 15,000 மொய்யை செஞ்சுட்டு தான் விடணும். கண்டிப்பாக அதை கரெக்டாக கேட்பாங்க. அப்போது ஒரே நேரத்தில் 4-5 ஃபங்க்ஷன் வரும் உங்களுக்கு. இப்போ தான் அக்கா வீட்டில் ஃபங்க்ஷன், திரும்பி வந்தால் தம்பி வீட்டில் ஒரு டெத் ஆயிடுச்சு, திரும்பி இவன் வீட்டுக்கு போனால் அவங்க சம்மந்தி வீட்டில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஐயோ என்னாலும் முடியலப்பா அப்படிங்கிறதெல்லாம். அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, யூ பீப்புள் பிகம் என்ன ஆகிடுவீங்க, 12ஆம் இடத்துல இவர் இத்தனை பேர் வரும்போது தொடர் செலவுகள், மொய் செலவுகள். அப்போ ஒரு 5,000 ரூபா கட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சிங்க. என்ன சார் 50,000 ரூபா சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க? 5,000 ரூபா புது நோட்டா, 50 ரூபா நோட்டா பார்த்து பிரிண்ட் எடுத்து பேங்க்கில் புது பிரிண்ட் போட்ட நோட்டாக வாங்கி கட்டு போட்டு அப்படி ஒரு பெருமையாக இந்த மொய் செஞ்சுருக்கோம். அடேங்கப்பா, அது மாதிரி மொய் பணமாக ரெடி பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்கள் தை மாதம் தொட்டு பிப்ரவரி 6ஆம் தேதி வரை வெறும் மொய்யிலே ட்ராவல் பண்ண போகிறீங்க. அடுத்ததா காலசக்கரத்தின் கடைசி ராசியான மீன ராசிக்கு எப்படி சார் இருக்கு? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஹரி, இவர்கள் எதையுமே எதிர்நீச்சல் அடி அந்த மாதிரி தான் எதிர்நீச்சல் போடுபவர்கள். இந்த எதிர்நீச்சல் போடும் குணம் இவங்களுக்கு இயல்பிலே, இந்த எதிர்நீச்சல் அடிக்கிற குணம். இந்த மீனராசிக்காரர்கள் ராசியிலே ராசிநாதன் குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறான். நல்லா இருக்குது, டைம்லாம் சூப்பர் தான். இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செட் என்ன அப்படின்னா, 2-9 செவ்வாய் பகவான் உச்சம். யாரோட சேர்ந்து 4-7 புத பகவானோடு, 3-8 சுக்கிரனோடு, 6 சூரியனோடு, இப்படி ஊரே போய் 11ஆம் இடத்துல இருக்கு. 11ஆம் இடம்னா என்ன? உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானம் அப்போனா ஜெயம், பெரிய பெரிய வெற்றிகள், அந்த மாதிரி இடம். இந்த இடத்துல இப்போ இவ்வளோ பேர் இப்படி இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயமே என்னென்னா, 11ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது பணம், காசு, பணம், திட்டு, மண்ணி அதெல்லாம் ஏற்படும். 2-9 உச்சம் பெறும்பொழுது பணம் கொட்டப்பட்டுச்சு நைட்டில், அதெல்லாம் ஏற்படும். ஒரே பணம் தான். எப்படி சார் பணம் வரும்? பழைய பேலன்ஸு, பழைய பெண்டிங் காசு, வராத பணம், 2022 இழந்த பணம், சதீஷ்கிட்ட இழந்த பணம், சுரேஷ்கிட்ட இழந்த பணம், கோபிக்கிட்ட இழந்த பணம், அந்த மாதிரிலாம் இருக்கும். இவங்கெல்லாம் ஐயா நீங்கள் பாட்டுக்கு நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிட்டேன், என் மனசு கேட்கல, என்னால் தூக்க முடியலைங்கய்யா, 2 லட்சம் வாங்கினேன், இன்ட்ரெஸ்ட்டோடு கொடுத்துருக்கேன், வச்சுக்கிங்கய்யா, என்னை பிளெஸிங் பண்ணிங்கன்னு. வெரி குட் பாய்டா, நீ குட் பாய், தேங்க்ஸ்ரா அப்படிங்கிற மாதிரி இந்த தை மாதத்துலேருந்து இழந்த பணம் திருப்பி கிடைக்கும் போது இருக்கிற மனசு இருக்குது பாருங்கள். நம்ம உழைச்ச காசு அது கிடைக்கும் போது அவ்வளோ திருப்தியாக இருக்கும், அது ஏற்படும். அதே மாதிரி 10 ஒரு பாவி இருந்தால் செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்போது கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்ம், ருச்சக யோகம்னு பேர். எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போடுவீங்க, எழுதி வச்சுக்கோங்க. கிரேட் 1 ஆஃபீஸர், இந்த மாதிரி IAS ஆஃபீஸர், அந்த மாதிரி போலீஸ்காரனுக்குன்னு ஒரு திமிர் இருக்கணும்டா, அதெல்லாம் அந்த மாதிரி டைலாக்லாம் சிங்கம் எல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ 11ஆம் இடத்துல 4-7 புதன் வேற 11ல். அப்போ என்ன ஆகும்னா, புதன் 11ல் இருந்தால் ஏற்கனவே நமக்கும் மாமியார் வீட்டுக்கும் பிரச்சனை, ஏற்கனவே நமக்கு வாய்க்கா தகராறு, இதில் இது வேறையா அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல வரும்போது மாமனார் மாமியாரால் வரக்கூடிய தர்ம சங்கடங்கள் போன்றவை ஏற்படும். அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது ஒன்று மட்டும், ஏதாவது மாமனார் மாமியார் கூட சண்டைன்னா கொஞ்சம் பேசி தீர்த்துருங்க. இல்லைன்னா என்ன ஆகும், இது மிகப்பெரிய விஷயமாக மாறக்கூடிய வாய்ப்புகள். 11ஆம் இடத்துல செவ்வாய், புதன், அடுத்து 6 சூரியன், 8 சுக்கிரன், எல்லாருக்குமே தீய நண்பர்களை பக்கத்தில் வராமல் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்ச முன்னாடி கூட கிண்டலாக சொன்னேன், அரே சைத்தான், இந்த சைத்தான் வராமல் பார்த்துக்கோங்க. இவன் என்ன பண்ணுவான், உங்களுக்கு உங்கள் பணத்தை எல்லாம் பிடுங்கி, நீங்கள் ஒரு நோக்கமாக போயிருப்பீங்க, அது ஒரு நோக்கமாக அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணுவான். ஸோ மீனராசிக்காரர்கள் நல்ல பணம் வரும், சேர்த்து வைக்க தொடங்குங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் தை மாதம் அமோகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் அது தடுமாற்றம் வாழ்க்கையில் ஒரு தடமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்திற்கும், உங்களோட வார்த்தைகளுக்கும், உங்களோட கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி.